இந்த நிலைமை தான் இந்தியாவுக்கு வரும். கூட்டணிக்கு இப்போ எப்படி வந்திருக்கோ இதே நிலைமை இந்தியாவுக்கு வரும். பாரதிய ஜனதா தொடர்ந்து ஆண்டுச்சுன்னா இதே நிலைமை இந்தியாவுக்கு வந்துடும். ஒரு தடவை வெளியேறாங்கல்ல, அந்த நிலைமையை பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி உருவாக்கும். துண்டு துண்டாக இந்தியாவை சிதைக்கும். நீங்கள் எழுதி வைங்க, தூத்துக்குடியில் இந்த சத்யா விடுதியில் ஒரு அரங்கத்திலிருந்து சீமான்னு ஒருத்தன் சொன்னான் அப்படின்னு. நான் சொல்லலை, எங்கள் முன்னோர்களே சொல்லிட்டேன். புரட்சியாளர் அம்பேத்கர் தான் வாழுகிற நாட்டை விட தான் சார்ந்திருக்கிற மதமே பெரிதென்று எண்ணிக்கொண்டு இவர்கள் செயல்பட தொடங்குவார்களே, ஆனால் இந்த நாடு சுக்கு சுக்காக சிதறுவதை யாராலும் தடுக்க முடியாதுங்கிறார் சொல்லியிருக்காருல்ல. அதை நோக்கி தானே வேலை செய்கிற. நாட்டின் பிரிவினையை தூண்டுறது சாதாரண மக்கள் நம்மளை பிரிவினைவாதிம்பாங்க. ஆனால் பிரிவினை தூண்டுறது யாரு? இந்தியா கூட்டணி தொடக்கத்திலே தெரியும் அது நிலைத்த அது ஒரு நோக்கத்தில் குவிக்க முடியாது இவங்களால். ஏன்னா இப்போ நீங்கள் யதார்த்தத்தை பாருங்கள். தமிழ்நாட்டுக்குள்ளே காங்கிரஸ் கம்யூனிஸ்ட்டு ஒருத்தர் மாறி மாறி வாக்கு செலுத்திப்பாங்க. கேரளாவில் கம்யூனிஸ்ட்டு காங்கிரஸுக்கு செலுத்துமா, காங்கிரஸ் கம்யூனிஸ்ட்டுக்கு செலுத்துமா? போன தடவை ஐயா பினராயி விஜயன் சொன்னது உங்களுக்கு நினைவில் இருக்கும்னு நினைக்கிறீங்க. என்னையே தோக்கடிக்க காங்கிரஸ்காரர்கள் பிஜேபிக்கு வாக்கு செலுத்தினீர்களா இல்லையான்னு அவர் கேட்டதுக்கு பதில் இருந்ததா? இல்லை. மேற்கு வங்கத்தில் அம்மா மம்தாவை தோக்கடிக்க கம்யூனிஸ்டும் காங்கிரஸும் பிஜேபிக்கு வாக்கு செலுத்தினாங்களா? இல்லை. அது அவங்க கேட்டது இருக்கு. அப்போ அங்கே காங்கிரஸும் கம்யூனிஸ்டும் அம்மாவை தோக்கடிக்க தானே முயற்சி பண்ணும். கெஜ்ரிவாலை பஞ்சாபில் தோக்கடிக்க காங்கிரஸ் போராடுமா இல்லையா? டெல்லியில் கெஜ்ரிவாலை தோக்கடிக்க காங்கிரஸ் போராடுமா இல்லையா? டெல்லியில் எதிரி இந்தியாவில் கூட்டணி, மேற்கு வங்கத்தில் எதிரி இந்தியாவில் கூட்டணி, கேரளாவில் எதிரி இந்தியாவில் கூட்டணி. இந்தியான்னு ஒன்று தனியாக இங்கே இருக்குது. அப்போ இது எவ்வளோ வேடிக்கையான ஒரு ஒருங்கிணைவுன்னு பாருங்கள். அதனால் அது தொடக்கத்திலே தெரியும். நான் ஒரு 2-3 மாதம் இருக்குமா அந்த கூட்டணி ஆரம்பிக்கும் போது நான் கொடுத்த பேச்சு இருக்குது. அதே தான் திருப்பி இப்போ பேசுகிறேன். அப்போவே தெரியும் இது சரியாக வராது. பிஜேபி கூட்டணியில் ஒத்த கருத்துள்ளவர்கள் இணைகிறார்கள். அந்த இந்துத்துவ கோட்பாடு அதில் அந்த கருத்தியலோட ஒத்துப்போனவர்கள் இணைகிறார்கள். ஆனால் காங்கிரஸ் இந்தியா கூட்டணியில் அப்படி இல்லை. ஒவ்வொரு மாநிலத்துக்குள்ளேயும் கொள்கை முரண் இருக்கிற கட்சிகள்லாம் சேரும்போது இப்போ அம்மா மம்தா இந்தியா கூட்டணிக்கு வலிமை சேர்க்கணும்னா அவங்க அந்த இடத்துல அதிகப்படியாக அடித்து வரணும். கம்யூனிஸ்ட் இந்திய கூட்டணிக்கு வலிமை சேர்க்க வரணும்னா கேரளாவில் கம்யூனிஸ்ட் அல்லது காங்கிரஸ் அடித்து வெளியில் அதிகப்படியாக எடுத்த வரணும். அதுக்கு வாய்ப்பு இருக்கா? பஞ்சாப்லையும் டெல்லியிலையும் கெஜ்ரிவால் அதிகமாக ஜெயிச்சு வந்தால் தான் இந்திய கூட்டணி வலிமை பெறும். ஆனால் நீங்கள் அவரை ஜெயிக்க விடாமல் தோக்கடிக்க போராடும் போது எப்படி வெல்லுவீங்க? நீங்கள் இப்படி பாருங்க, சிதம்பரத்தில் எங்கள் அண்ணன் நின்னாங்கல்ல, திருமாண்ணன், எவ்வளவு வாக்கு வித்தியாசத்தில் வென்றாங்கன்னு நினைக்கிறீங்க? 3000 வாக்கு இல்லை, 3000 3900 5000 வச்சுக்கிடுவோம். அவ்வளோ பெரிய தலைவர் 5000 வாக்கில் தான் வெல்ல முடியுதுன்னா அது வெறும் விடுதலை சிறுத்தைகள் வலிமை மட்டும்னு அங்கே சொல்ல முடியாது. திமுக இருக்குது, காங்கிரஸ் இருக்குது, கம்யூனிஸ்டுகள் இருக்குது, இஸ்லாமிய அமைப்புகள் இருக்குது, மதிமுக இருக்குது. நல்லா கவனிச்சுக்கிறங்க. இத்தனை கட்சிகள் இருந்தே எங்கள் அண்ணன் 3000-4000 வாக்கு வித்தியாசத்தில் வெல்ல முடியுது அப்படின்னா ஒருங்கிணைவு இல்லை. பற்றியில்ல, அவருக்கு திமுக வேலை செய்யலைங்க. நான் பகிரங்கமாக குற்றச்சாட்டு வைக்கிறேன். அவருக்கு வேலை செஞ்சுருந்தா 40-50,000 வாக்கு வித்தியாசத்தில் வென்றுப்பார். வேலை செய்யலை. அப்போ அந்த மாதிரி தான் இங்கே இருக்குமே ஒழிய இது போய் பேசி என்ன இருக்குது சொல்லுங்கள்? அவ்வளோ பெரிய தலைவரே நீங்கள் கண்டுக்கல. அப்புறம் இந்த கூட்டணி எப்படி இருக்குன்னு நான் என்ன சொல்கிறதுக்கு இருக்குது சொல்லுங்கள். அது வெறும் விடுதலை சிறுத்தைகள் வாக்கு. அவர் வென்றது அவங்களா போராடி வென்றது. நீங்கள் என்ன சிவன் கோயிலா இல்லை இது இப்போ திருவிழுத்தூர் கோயிலா இல்லை யார் நீங்கள்? அவங்கள நான் பார்க்குறது உங்களுக்கு நீதி ஒதுக்குறது சொல்லுங்கள். இல்லை ராமருக்கு கோயிலா நீங்களாம்? நீங்கள் யார்? நீங்கள் உங்களெல்லாம் எதுக்கு நாங்கள் பார்க்கணும்? உங்களெல்லாம் ஒரு பொருட்டாக நினைக்கணும்? என்னடா தம்பி, எப்போ இந்த மக்களுக்கு அறிவு வரப்போகுது, தெளிவு வரப்போகுது சொல்லுங்கள். சதுரங்க விளையாட்டு போட்டிக்கு தொடங்கி வைக்க வர முடியுது, கேலோ இந்தியாவுக்கு தொடங்கி வைக்க வர முடியுது, கோயிலாக போக முடியுது சொல்லுங்கள். சாமியை தரிசிக்கிறத விட கடவுளை தரிசிக்கிறவர் ஒரு ஏழையை தரிசித்து அவனை பார்த்து அவனுக்கு என்ன தேவைங்கிற அந்த தேவையை நிறைவேற்றி வைக்கிறத விட இறை சேவை ஒன்று இருக்க முடியுமா? திருப்பணி ஒன்று இருக்க முடியுமா? அதை விட ஒரு வழிபாடு இருக்க முடியுமா? எங்களை தான் அவர் மனுஷனாவே மதிக்கலையே. நீங்கள் என்ன போய் பேசிக்கிறீங்க? இவங்க குளிர்மலை வெள்ளத்திலே எங்களை காப்பாற்ற வரல, அணுவில் பாதுகாப்புங்கிறான்.
ஒரு வேளை வெடிச்சு செதறனா இன்னைக்கு என்ன பார்ப்பாங்க? கிட்ட வருவாங்களா? ஸ்டெர்லைட்ல ஒரு பிரச்சனை வருவாங்களா கிட்ட? பின்ன அப்படியே நீங்க தெருவுக்கு தெரிய என்னை மாதிரி ஊர் ஊரா போனீங்களா? அப்படின்னா எத்தனை வீடு இடிஞ்சிருக்கு, எவ்வளவு பள்ளிக்கூடம் இடிஞ்சிருக்கு, எவ்வளவு விளைநிலம் பாதிக்கப்பட்டிருக்கு, எவ்வளவு சாலை பழுதாயிருக்கு, எல்லாம் தெரியும். மக்கள் எவ்வளவு வாழ்விடத்தை இழந்து வாழ்வாதாரத்திலிருந்து நிற்கிறாங்க. நீங்க சாலைகள் ஒரு ஓரத்தில் கூடாரத்தை போட்டு பாதிக்கப்பட்ட இடங்களை படத்தை எடுத்து ஒட்டி வச்சு பார்வையிட்டு போற நீங்க அதை டெல்லியிலே இருந்துட்டு வாட்ஸ்அப்ல அனுப்பியிருப்பான், அங்கே இருந்து பார்த்துட்டு போயிடலாமே. இதை தான் ஓகி புயலை நாங்கள் செத்த போது கன்னியாகுமரியில் பிரதமர் வந்து பார்த்தாரு. அதே தான் நிர்மலா சீதாராமன் பார்த்துட்டு போறாங்க. அவங்களுக்கு நாங்கள் ஒரு உயிரே கிடையாது, எங்களுக்கு உணர்வும் கிடையாது, உயிரும் கிடையாது, உரிமையும் கிடையாது. நாங்கள் வெறும் ஓட்டு. அவன் என்னை வச்சிருக்கிறது என் வரிக்கும் என் நிலத்தின் வளத்துக்கும் தான். நான் வரி கட்டுறேன், அது தேவைப்படுது. என் நிலத்தில் நிறைய வளம் இருக்கு, ஏன்னா நான் பூர்வீக குடி. இந்தியாவில் இவ்வளவு பெரிய நிலப்பரப்புல 81 விழுக்காடு நிலக்கரி என் நிலத்துல தான் இருக்கு. அதனால என்னை வச்சிருக்கான். உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். இந்த கங்கை படுகையில மீத்தனீத்தன் இருக்கா இல்லையா? காவிரி படுகையில இருக்கு தோன்ற, கங்கை படுகையில இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா? இருக்கு. ஏன் தோண்டல? மேற்கு தொடர்ச்சி மலை கேரளாவில் தொடங்கி ஒரிசால முடியுது. நாடெங்கிலும் பல்வேறு நிலப்பரப்புகளில் மாநிலங்களில் மலைகள் இருக்கு. அங்கெல்லாம் நடத்த முடியாத நீற்றின் ஆய்வை என் தேனியில மேற்கு தொடர்ச்சி மலையில மட்டும் ஏன் குடையிற? ஏன்னா அவனுக்கு கேட்க ஆள் இருக்கு, எனக்கு இல்லை. இவ்வளவுதானே. அதுக்கு மேல என்ன பேசுறீங்க? விடுங்க. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.